ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது ஹரிவாரியருக்கு வந்திருக்கீங்க. இப்போ நம்ம கிராணி 3 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பொண்ணில் சொல்லியிருப்போம் கிராணி 3 பார்க்க போகிறோன்ட்டு. கிராணி 3 வந்திருக்கேன். நோடிங்க சிப்பா பாட்டு பேல இந்த ஸ்கிப்பெலாம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நான் காமிக்க விரும்புகிறேன். நான் ஸ்கிப்பு கொடுத்துட்றேன். இந்த இன்ட்ரோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால் நான் காமிக்கல. நான் ஸ்கிப்பு கொடுத்துட்டு நான் டே 1க்கு போயிட்டேன். ஆத்தாடி இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறேன் நீங்களே. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கீழே கிளிப் எடுத்துக்கலாம். சரிங்களா? வாங்க எடுத்துக்கலாம்டா. ஏன் வந்துச்சு? அதான் ஏன் போன்ட்டேன். இந்த கிழவங்களை எப்படி அடிக்க போகிறோன்னு மட்டும் பாருங்கள். இந்த கிழவன்ட்டு கன்னை மட்டும் வாங்கிடணும். கன்னை மட்டும் வாங்கிட்டோன்னா நம்ம தான் ஹீரோ. இந்த கலவன்ட்டு கன்னை வாங்கிட்டோன்னா நம்ம தான் ஹீரோ. நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இவன்ட்ட மேலே சவுண்டு விட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவன் பாட்டுக்கு வருவான், பாட்டு பையன். சரி, நம்ம இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். வலிட்டா வந்துடுங்க கிழவிங்க. டி பாட், அவன் பேர் என்ன? டி பாட்டு எல்லாம் பாட்டுன்னே சொல்லுவான். அவன் பேர் பாட்டு வந்து உள்ளே போயிட்டான். கிழவிங்க சீக்கிரம் வாங்கடா, எனக்கு நிறைய வேலை இருக்குடா. போக மாட்றானுங்க கிழவிங்க. போடா சீக்கிரம் போங்க, போனால் தான் எனக்கு நல்லா நான் வெளியே போக முடியும். போங்கடா. கிளம்பி போயிட்டான். கிளவி போயிடுச்சுப்பா. கிளவி போயிடுச்சுங்கடா. சரி, நம்ம போயிடும். வாங்க ஒன்னோட நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குதோ அதான். அந்த பொருள் வச்சு தான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்குதோ, அதாவது என்ன கிடைக்குதோ அது அந்த பொருள் வச்சு தான் எஸ்கேப் பண்ணணும். இதில் ஒன்றும் இல்லை. மோஸ்ட்லி இதில் ஒன்றும் இருக்காது. வாங்க அப்படியே போ. மேலே வந்தாச்சு. இதில் என்ன இருக்குது? ட்ரெயின் எஸ்கேப் தாங்க நம்ம பண்ண போகிறோம். வாங்க ட்ரெயினில் எடுத்து ஓட்டி போய் கிளவி முன்னாடி இருக்குங்க. அப்படி பீக்கில் அடிச்சிடுவோம். பீக்கில் அப்படியே ஏற்றிட்டு போயிடுவோம். சரிங்களா? பீக்கில் அப்படியே சொறி விட்ருவோம். பீக்கில் அடிச்சோன்னா பீக்கு ஃபுல்லாக சேவந்து போயிடும். பீக்கில் சரி, நம்ம இதிலே போட்டு வச்சுப்போம். இங்கேயே நம்ம இங்கே போட்டு வச்சா நம்மளுக்கு சேஃபு. நம்ம எது இருந்தாலும் நம்ம இங்கே தான் போட்டோம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். காக்கா கிட்டே நினச்சிருக்கு போட்டு ட்ரெயின்கி சாப்பிடா. காக்கா அவனை மண்டையை போட்டுடுறேன். இது பின்னாடி போய் ஒரு காக்கா பறக்குது. எங்கே நம்மளுக்கு பார்க்க மாட்டேங்குது. பெண் காக்காடா. போய் நீ ஜாலியாக இருந்துக்கோ போ. சரி, இல்லை அப்படியே கீழே விழு. போ பார்த்தே அப்படியே கீழே விழுந்துடாத. இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வெப்பன் கீ கிடச்சாங்களா? வெப்பன் கீ இந்த காருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரில. வாங்க பார்ப்போம். காரு ரெண்டு புல்லட் இருக்குது. யாரும் வரல. புல்லட்டு பின்னாடி வந்து ஒன்றுமே இல்லை. என்னடா இன்றைக்கி நான் கேம் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. கடுப்பை கலப்புது. பின்னாடி ஒரு குட்டு பிளாங்க்ஸ் இருக்குது. அது இப்போ நம்மளுக்கு எடுத்துக்க தேவையில்ல. இந்த ஹவுஸுக்குள்ளே நம்மளுக்கு மோஸ்ட்லி ஒரு வேலை கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி, கதை தரடா. பிக்கு வச்சு திறக்கணுமா? பிக்கு வச்சு துருடுரு துருக்காமை இருக்குது. துருக்காமை இருக்கக்கூடாது. எடுத்து திறந்துரு. ஆஹா அப்படின்னு வந்துட்டான். ஏன் மொட்டை கிழவா என்னையெல்லாம் பிடிக்கணும்னா யாரு? ஷார்ட் கன்று வச்சாலே நல்லா பிடிக்க முடியாது. ஏன் இந்த கன்று இருக்குது, தடபடான்னு ஒன்று வெடிக்குமே, அந்த கன்று வச்சாலும் நல்லா பிடிக்க முடியாது. ராணி, நீ பேட்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னால் அடிக்க முடியாது. அப்படியே அடித்தாலும் அடிக்க முடியாது. அவ்வளோதான். உடனே நான் திருப்பி பேட் எடுத்து அடிப்பேன். ஆனால் இந்த கேமில் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. சாவடிக்கிறான் வா. எனக்கு கண்ணச்சு டப்புடுப்புன்னு அடிக்கிறான் வா. கிராணி, நீ இனிமேட்டுக்கு செத்துட்ட. நீனு அவ்வளோதான். சொல்லி முடிஞ்சிச்சு. சரி, எப்போ வெளியே போகிறது? சரி, இப்போ வெளியே போயிடலாம். ட்ராப் போட்டு பார்த்தீங்களா? நாட்டு கிளவி. இதில் கிராண்ட்பா இல்லை. இங்கே ஒரு ட்ராப்பு.
இங்கே ஒரு ட்ராப் வேறு போட்டு போயிருக்கு. வாய் ஒரு கொளருது இன்னைக்கு. கொளருது தேங்காய் மோஸ்ட்லி இருக்குன்னு நினச்சேன். அதேமாரி இருக்குது. இந்த இதில் காயின் இருக்கும். அதில் இந்த அடியில் நான் நினைக்கிறதே இருக்காது எப்போவுமே. சரி மேலே ஏறிடுவாங்க. என்னாச்சு? போடா, போக மாட்டேங்குது. போ ஹேங்க சீப்பா. இப்போ வந்துடுது. பயம் பிடிச்சதான் பயம். நீ என்னாலும் ஒன்று தாத்தா மண்டையிலே கொக்குநட்டு போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க ரியல் லைஃப்பில். ஐயோ போ தடி பீக்கில் போட்டான்டா அவன், பேக்கு வந்துருச்சுடா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவான். கத்துனான்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு ஒரு சொல்லி டான்ஸை போடுவான் அப்படியே. டக். நான் கிராணி 2வும் போடுறேன். இந்த கிராணி 2வில் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா டான்ஸ் ஆடுவான் உண்மையிலே. எது பாட்டெலாம் ஓடும். ஏன் ஜீன் சாங் பக்கா பீ அப்படிலாம் ஒரு டான்ஸ்லாம் வரும். சரி இந்த காயினை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இந்த காயினை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியுமா? இந்த காயினை வச்சு இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க போகிறோம். டிக்கெட் நீ ஏன் நம்மளே ஒரு காயின்லாம் வச்சுக்கலாமே. காயின் வச்சுக்கிட்டா அதில் போய் போட்டுக்கலாமே. இதுக்கு கோல்டு காயின்லாம் வேணுமாமா. இங்கே வெறும் கோல்டு கலரில் இருக்குது. சரி போ. சரி முதல்ல போய் டிக்கெட் எடுத்துருவோம். நம்ம டிக்கெட் போ போய் டிக்கெட் எடுறா. அப்படியே போடா, வேகமாக போடா. விலை வேகமாக போடா. சீக்கிரம் வேகமாக போ. டம்மடலே இந்த இடத்துல தான் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து பார்த்தீங்களா? எடுத்துட்டு நம்ம தான் அவன்கிட்ட போய் காமிச்சோன்னா இது தருவான். கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுப்பான். நம்ம இனிமேட்டுக்கு எத்தனை வாட்டி போனாலும் அவன் வந்து நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டான். இந்த சைடு போனால் வெப்பனுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ டிக்கெட் அடிச்சிருச்சு. ஓடுறா. வெப்பனுக்கு தாத்தா மண்டை கிளவி மண்டை எல்லாத்து மண்டையும் பொழந்து கட்டிட வேண்டிதான். இப்போ எல்லாரும் நம்ம கீழே தான் இருக்கானுங்க. ஐயோ தாத்தா போயிட்டாரு. வேற யாரா? எவனுமே இல்லை. வாங்கடா, நீங்கள் வந்தாலும் என்ன போக முடியும்? வரவே மாட்டானுங்க பாட்டு பையில. இந்த இடத்துல இது கீ போட்டோன்னு வச்சுக்கோங்க. என் கிராணிக்கு தானே சத்தம் கேட்கும். அதனால் இந்த சத்தத்தை வச்சு போட்டுட்டேன். வாடா லே வேங்கம்மா வாடா. என்னடா பாட்டு பையில வாடா லே சீக்கிரம் வாடா. ஐயோ சீக்கிரம் கிளம்பிட்டேன். இப்போ நம்மள்கிட்ட வந்து உண்டிகள் கல்லுலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே அதை இடிச்சுக்கிட்டுன்ற பாருங்க. அதை உடச்சிட்டு வெளியே போயிட்டு அவன் கிளவி மண்டையிலே போட்டால் கிளவி வருவா. கிளவி மண்டையிலே போட்டுன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் ஸ்பாட் அவுட் ஆயிடுவாங்க. ஆனால் நம்மள்கிட்ட தான் உண்டிகள் இல்லை. கிளவி பார்த்துட்டான். கிளவி என்னைய உன்னால் பிடிக்கவே முடியாது. எப்படி சொல்கிறதுனே தெரியல. இப்போ வெளியே போவோமா என்ன? போயிடலாமா என்ன? சேஃபா? ஐயோ எதுக்கு நான் ட்ராப் கொடுத்தேன்? ட்ராப்பு கொடுக்காமே இருந்திருக்கலாம். இந்த இடத்துல ட்ராப் கொடுத்து அப்படியே போயிடுவோம். வாங்க கிராணி இல்லை, போயிடலாம். சேஃப் தான். ஐயே சென்ட்ரிண்ணா போடா. இந்த டோர்லாம் ஏன் தான் திறக்குது? அது பேய் தான் அது உண்மையிலே. வெப்பன் கீயை போட்டு அதை எடுத்து இது பண்ணி அது பண்ணும். கரெக்டாக பிளான் போட்டாச்சு. வெறித்தனமாக பிளான் போட்டாச்சு. அடுத்து இப்போ நம்ம ஒரு பிளான் போடுவோம். ஆஹா ஹோ ஹம் காரா भैया एक है कह रहे भैया कितना कह रहे भैया 1 2 3 4 சாம்பா சாச்சா. போட்டாச்சு. இது போட்டாச்சு, பிளான் போட்டாச்சு. அடுத்து வந்து கல் எடுத்துப்போம். கல்லுறாலே கல் எடுத்து கூட வச்சுக்கோங்க, நம்மளுக்கு சேஃப் தான். கல் எடுத்து கிளிவன் பீக்கிலே போடணும். ஐயோ பீக்கில் வச்சுட்டோண்டோ அப்படின்னு அழுகணும். கிழவன் பீக்கில் போட்டோன்னே என்னோட பீக்கில் போட்டானே அப்படின்னு அழுகணும். கிழவன்
கல்லை தான் தேடிட்டு இருக்கேன். கல் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் தெரியுமா? ஜொலிக்கும் கல். இந்த இடத்துல கல் கண்டுபிடிக்க முடியாதுண்டு ஜொலிக்கும் கல். ஜொலிக்கும் போது தான் நம்ம அங்கே ஒரு கல் இருக்குது பார்த்தீங்களா? ஜொலிக்குது பார்த்தீங்களா? கல் இதோ. ஆஹா, இந்த சவுண்டுக்கு கிளவி வர மாட்டாங்க, நீங்கள் பயப்பட தேவையில்ல. இப்போ கிளவி வர வைக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கோகோனட் விட்டோம்ல, வச்சு டமால் டுமில் டொமுக்கு டுமில்னு விட்டுருங்க. நானும் அது இப்போ பண்ணல. மொட்டை தட்டை அண்டாடுறா கண்ணை சுட பார்க்குறாரு. மண்டையில் ஹெட்ஷாட்டு போடு, கீழே கொஞ்சம் கண்ணெடு. கிளவி வரும். கிளவி லே, இந்த சென்ட்ரினாவை அடுத்த இடியில் நான் போட்டு தள்ளுறேன் பாருங்களேன். அது சென்ட்ரினாவை சென்னிலே போய் பீக்கிலே போடணும். சென்ட்ரிடாக்கு பீக்கிலே போடணும். வந்துச்சா? வரல, வந்துருச்சு. ஓ சாவு, எவ்வளோ திமிரு. வாயிலே வாங்கிச்சு போடு. இந்த கண்ணை தூக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு வர்றே இதுதான் நம்மளுக்கு. கண்ணை தூக்கி மேலே போட்டுருங்க. மேலே போட்டால் தான் நான் கிராண்ட்பா எடுக்காமல் இருப்பான். ஆனால் நம்ம செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கையில் போயிடும். இது எப்போவுமே புல்லட்டோட வச்சுக்கோங்க. புல்லட் இருக்காது, சேஃபு கிடையாது. ஒரு புல்லட்டாச்சும் வச்சுக்கோங்க. ஐயோ, ஒரு புல்லட்டு கூட இல்லை. வேணாம், இந்த சைடு வேணாம்டா. பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் இந்த சைடு வேணாம். இந்த சைடு போட்டுப்போம். சென்ட்ரி நான் கடுப்புதுங்க. அடிக்கடி ட்ருன்னு வந்துடுது. பிளாங்க்ஸ் பார்த்தோம், நான் அதை எடுத்துகிட்டு வந்தோம். பிளாங்க்ஸ் பிளாங்க்ஸ் எடுக்கணும், ஆனால் சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ அப்படியே தான் இது அழகாக இருக்கணும். எனக்கு சேஃப் கீ இருக்குது, வர்றப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம். சேஃப் கீலாம் இருக்குது. இல்லை இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லை கடைசியில். நம்ம மேட்ச் பாக்ஸ் இருக்குது, இதுக்கப்புறம் இருக்காது மோஸ்ட்லி. இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. அப்போ வச்சு இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. மரக்கட்டை கிடச்சா நல்லாயிருக்கும். மரக்கட்டையை கூட கடிக்கல. என்னத்தை கடிக்கல? ஐயோ, பாட்டி சரி, கடுப்பு வளர்ப்புது. சிலிண்டரி தான். நம்ம சேஃப்கி எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம். சேஃப்கியில் ஏதாச்சும் கிடச்சிக்கும், நல்லதா. அது கிடைக்கும்போது நம்ம யூஸ் ஆகும். ஓடுறா. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கிராணி 2 போடலாம், சரிங்களா? கிராணி 2 போடலாம் வாங்க. கிராணி 2 மைன்கிராஃப்ட் சீரீஸ் அதுக்கப்புறம் போடுறாங்க. மெயினாக மைன்கிராஃப்ட் சீரீஸ், அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கிட்ட தெரியுமா? 100K கிட்ட வரணும் சப்ஸ்கிரைபர்ஸ். அது இப்போ வந்தால் தான் நான் போடுவேன் அப்படின்லாம் கிடையாது. ஒரு 1 அவ்வளோலாம் வேணாம். 10-50 சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும், அதை நானே போடுறேன், சரிங்களா? நான் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது சொல்ல மறந்துட்டேன். அந்த இடத்துல டோர் இருக்குது, அது நம்மளுக்கு யூஸே தேவையில்லை. இந்த காக்கா கிட்டே இருந்தாச்சும், காக்கா கிட்டே என்ன இருக்குது? ட்ரெயின் கீ தானே இருந்துச்சு, அதான் நினைக்கிறேன். ட்ரெயின் கீ தான் நினைக்கிறேன். சரி விடுங்க, என்ன இருந்தால் நம்மளுக்கு என்ன, ட்ரெயின் கீ தான் முக்கியம். ட்ரெயின் கீ இருந்துச்சுன்னா நல்லது, இல்லைன்னா விட்டுருவோம். ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். எதுவுமே கிடைக்கல, எல்லாத்தையும் சுற்றிட்டான். வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் போல இருக்குது. ஆனால் பிளாங்க்ஸ் அந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்துப்போம். இந்த ஸ்லெண்ட்ரினா பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. சரி, ஸ்லெண்ட்ரினா மெண்டல் லூச்சி. ஐ எம் இங்கிலீஷ் மேன். கொஞ்ச நேரம் இங்கிலீஷாகவே பேச போகிறேன். ஹாய் டேக் த பிளாங்க்ஸ். மேலே போய்க்கணும், மேலே போய்க்கிட்டு அந்த பேங்கை வைக்கணும், பேங்கை வச்சுட்டு அங்கே போகணும். போகின பிறகு அதுக்கப்புறம் அங்கே இருக்க லூட்டை அடிக்கணும். அடித்தது பிறகு எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து ட்ரெயினுக்கு போடணும். அவ்வளோதான், இதுதான் என்னோடய பிளேனும். சரி, எப்படி இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்கன்னா கமெண்ட்டில் நல்லா இருக்குது, இல்லை பிடிச்சிருந்துச்சுன்னா இருக்கு பிடிச்சுன்னு இருக்கு பிடிச்சி ட்ரெயினுக்கு எழுந்திரிச்சு லூட்டு கிடச்சிச்சுப்பா. எட்ராலி லூட்டு கிடச்சிருச்சு. நீங்கள் என்னதில் நிறைய ரொம்ப வாய் கொளருது. கீழே போயிருந்தாச்சு வாங்க.
வா 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 ஓடு ஓடு ஓடு. டடால் டுமில் டுமுக்கு டுமில். நம்ம ஒரு வாட்டி கூட சாவல. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். இது வந்து ட்ரெயினுக்கு கொண்டு போய் போட்டுடலாம் சரிங்களா. ட்ரெயினுக்கு கொண்டு போய் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒன்று ஒன்றா மேலே இருக்கிறத எடுத்துகிற தேவையில்ல. மேலே வேறு தெரியாமல் போட்டுவிட்டேன். அது இப்போயே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மேலே அப்போ தெரியாமல் போட்டுவிட்டேங்க. எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டிருக்கலாம். அந்த பைத்தியம் மாரி போட்டேன். சரி இதில் ஆக்சிலேட்டர் மாட்டினோடனே அன்சைடு எடுத்துகிட்டு வந்தோம். சுவிட்ச் எடுத்துகிட்டு வந்துடும். நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு எங்கே இருக்குது எங்கெங்கே இருக்குன்ட்டு. காக்காவை போட்டு தள்ளிட்டு இந்த ட்ரெயின் கீயை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த எஸ்கேப்புக்கு ட்ரெயின் எஸ்கேப்புக்கு ஐயோ 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 ஆத்து ஐயோ நம்ம இந்த ட்ரெயின் எஸ்கேப்புக்கு 3 பொருள் தான் தேவை. எடுத்துகிட்டு பார்த்திங்களா அந்த 3 பொருள் தான் தேவை. பாக்கி எதுவுமே தேவை கிடையாது. இந்த கிராண்ட்பா வர வந்துட்டான். கடுப்பை கலப்புறான். பாயா இல்லை கேலான்னு தெரில. ஏன் தெரியுமா கேட்குறேன். இவன் ஒரு மாதிரி பண்ணுறான். இவன் ஒரு மாதிரி நடப்பான். சாரி அப்போல்லாம் பேசக்கூடாதுல்ல. ஆனால் நான் பேசுவேன்டா. இவனை எனக்கு பிடிக்கவே இல்லை. அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம குவாலிட்டி ஏறும். நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். குவாலிட்டி ஏறும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாலும் குவாலிட்டி ஏறும். லைக் பண்ணுங்கள், குவாலிட்டி ஏறும். எவ்வளோ குவாலிட்டின்னு கேட்டிங்கன்னா தெரியல. போன வீட்டிலே சொல்லியிருப்பேன். எனக்கு அது தெரில. சரி நம்ம வாங்க. நம்ம தான் இங்கே இந்த இடத்துல சுவிட்ச் எடுத்துகிட்டு போன்னு வச்சுக்கோ. நம்மளுக்கு நல்லது அவ்வளோதான். சரி எடுத்துகிட்டு போனேன்னா நல்லது. ஓடுறா கன்று எடுத்துக்காச்சு. சுவிட்ச் கன் எடுத்துக்கிட்டோம். சரி இதோட கிராண்ட் ஃபான்ட்டான். புல்லட் எடு. ஐயோ புல்லட்ரா. ஒரு புல்லட்டு. கிராண்டியும் கிராண்ட்பா ஒட்டுக்க வரானுங்க. ஐயோ புல்லட் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ கிராண்ட்பாரா. ஐயோ இந்த சைடு கிராணி வருது. டபுள் அட்டாக்கு. ஐயோ காத்து பேலன்ஸ் தான் கிராண்ட் போட்டுட்டு வாங்கிட்டான். ஆனால் என்ன சோகமான கதை தெரியுமா. கண்ணு போயிடுச்சு. நான் இப்போ கோவத்தை காமிக்க போகிறேன். சரி போ வேகமாக திறந்து அவனை போட்டு தள்ளுறோம். நான் இப்போ வெறியில் இருக்கேன். வெறியை பிடிச்சிச்சு. அவனை பிடிச்சி நறுன்னு கடிச்சிட போகிறோம். போ நறுன்னு கடிச்சா அம்மா வலிக்கிட்டுமா அம்மாவா. அவனை நறுன்னு 2 கடி கடிக்க போகிறோம். போ முண்டைகள் எடுத்து கண்ணாமண்ணான்னு அடிக்க போகிறான். அவன் இதில் தூங்கி இருந்தானே வச்சுக்கோ. கண்ணை பிடிங்க டப்புன்னு மண்டையில் போட்டுருவான். ஐயோ விட்டுடா சொன்னா இப்படி சொன்னாதான் இவன் வந்து நம்ம கைக்குள்ளே வருவான். ஆனால் நம்ம மைண்டே விட்டுருவான். விட்டுறதுக்கப்புறம் டப்புடு புண்ணு அடிச்சிட வேண்டியதான். எப்படி சரி அப்படியே திறந்து வெளியே போ. எத்தனை அடி தான் நான் திறக்கிறேன்னே தெரில. கடுப்பாக இருக்குது. சரி உண்டிகள் மேலே எடுத்துட்டு அவங்கள போட்டு தள்ளணும். வா உண்டுகள் எடுத்து முதல்ல அவனை போட்டு தள்ளிட்டு தான் என் வேலை. எது இருந்தாலும் என் வேலையை அதை பார்த்துட்டு தான் முடிப்பேன். உண்டுகள் எடுத்தாச்சு. கல் எடுத்தாச்சு. இன்னொரு கல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கிராணி இருந்துச்சுன்னா கிராணியை போட்டு தள்ளிடலாம். அங்கே இருக்க ஒரு கல். அங்கே இருக்கடா ஒரு கல். குனிஞ்சிட்றாப்படா. குனிஞ்செடு போ. இப்போ இந்த தாத்தாக்கே 2 அடி கொடுக்க போகிறேன். வந்துடுவாரா தாத்தா. இந்த ஒரு கல் கல் எடுத்துக்கோ. இந்த ஒரு கல் எடுத்தாச்சு. முடிஞ்சுப்போ. கல் எடுத்தாச்சு. கிராணி வர சொல்லுவான். சொன்னேனே இப்போ கிராணி வரும்ன்ட்டு. இந்த கிராணி தட்டி விட்டாச்சு. போ கிராணி வாடா. மண்டியில் அடிக்க போகிறேன் கிராணி. ஆச்சுப்பா. இவனுங்க ஆனால் சரியான வில்லத்தனம். ஒருத்தனை அடிச்சுட்டா இன்னொருத்தன் வந்துடுவான். அப்படியே புரியுதா. ஒருத்தன் நல்லா பார்த்துக்கிறானுங்க. வந்துடுச்சு. மண்டியில் வாங்கு. பார்த்தோன்னுட்டு வாயில் வாங்கு. சை பேய் பிடிச்சது.
3 செகண்டா மெயினில் வாங்க 2000 மெயினில் பட்டுருச்சு பாவம் தலைவனுக்கு. 2 சைடு புல்லட் எடுத்துகிட்டு போய் இந்த காக்காவை சுட்டுட்டு காக்கா கிட்ட இருந்து இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாங்க, காக்கா கிட்டேருந்து இந்த சாவி இருக்குல்ல, சாவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சாவி எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு தப்பிக்க முடியும் இந்த வீட்டை விட்டு. அப்போ தான் இந்த வீட்டை விட்டு தப்பிக்கவே முடியுமே. சரி, இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. இந்த கேமில் சொல்கிறேன், கேமில் கடுப்பாக இருக்கு. எதுக்கு நான் பைத்தியம் மாரி உளறிட்டுருக்கேன்? இவனுக்கு ஒரு காலு போயிடுச்சுங்க. காலு போச்சு, 2 கிலோ காலு. எப்படி இந்தமாரி மேனேஜ் பண்ண கற்றுக்கணுங்க. உங்களுக்குலாம் இருக்கா? மேனேஜ் பண்ண கற்றுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இருக்குது ப்ரோ, இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? கீழே வந்துடுமா? அது அழுத்தி விடு, எல்லாத்தையும் அழுத்தி விட்டு வச்சுக்கோ. மேலே போங்க எல்லாமே. இது அழுத்தி விடு மேலே, இது அழுத்தி விடு மேலே. ஆனால் இது எதுக்கு நம்ம வச்சுருக்கணும், இதை எதுக்கு அழுத்தணுன்னு எனக்கு தெரியல இன்னும். நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரில. இதுக்கப்புறம் என்ன வேணும்னு தெரில. கீ தானே? கீ மட்டும்தான் நினைக்கிறேன். கீயை மட்டும் அந்த காக்கா கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நல்லது. சூப்பர் சூப்பர். நம்ம கொஞ்சம் நான் இங்கிலீஷ் பேசுவோம். ஹலோ ஹோ ஹோ ஹியா ஷா ஹோ ஹா 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 நோ ஹோ ஹோ ஹி ஹி ஹியா. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் பேசுகிற திறமை எப்படி? எனக்கு தாங்க இந்த இங்கிலீஷ் பேசுகிற திறமெல்லாம். உங்களுக்குலாம் இருக்குது எனக்குன்னு எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இருக்குது எனக்கு அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கன் இருக்கா? கன்று இல்லை, புல்லட் இருக்கா? புல்லட்டுக்கு காக்கா பின்னாடி போயிரு, காக்கா பின்னாடி போயிரு காக்கா. ட்ரெயின் கீ எப்படி? இந்த சிலிண்டரை நான் அடுத்த வாட்டி அடித்தே ஆகணும். எங்கே அந்த இந்த கீ ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு போ. எர்றா நடைக்கீழே விழுந்துருமா? வேணாம், இது அப்படி கீழே இங்கே கீழே உழுக வேணாம். அப்படி கீழே போய் சாவியை போட்டு மாஸ் பண்ணிடலாம். எப்படி மாஸ் தூஸ் கேஸ் கஸ்கி மாஸ் பண்ணிடுவோம். ஐயோ ராணி, இது 4வது டே, அதாவது 4th டே. ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லையா? அதனால் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். லாஸ்ட்டில் கிராணிக்கும் கிராண்ட்பாக்கும் பாட்டு பாடிடுவோமா? வாடா என் மச்சி வாழக்க வச்சி உடம்ப பிச்சி போட போகிறேன் கச்சி 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 வாயில் கச்சி துப்பிரு வண்டா கேட்டு. இது வெளியே கிடக்குடா, பின்ன உள்ளே இருக்குன்னு நினச்சேன், வெளியவே இருக்குது. பரவாயில்ல, பார்த்து பரவாயில்ல, நல்லது, பரவாயில்ல நல்லது, பரவாயில்ல நல்லது, நல்லது பரவாயில்ல பரவாயில்ல நல்லது, நல்லது நல்லது. நம்ம போய் வச்சுருவோம். சாவியை போட்டு ஆன் பண்ணுவோம். இங்கே நீடிய கிரைன் சைடு பண்ணணுமா? சரி, ஃபஸ்ட்டு க்ளோஸ் த டோரா. க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணும்? க்ளோஸ் பண்ணு, இந்த டோரையும் க்ளோஸ் பண்ணு, நான் டோரையும் க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணிட்டு போ. நம்ம டிரைவர் டோரையும் க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் ஆன் பண்ணுறா. டன் 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 போடுறா. பார்க்குதுங்க. வாடா என் மச்சி வாழ போடுற கச்சி போட போடுறேன் கச்சி முந்து போடுற பச்சி. பாய் பாய் சென்று நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணேனே. சரி, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.